ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு 16வது கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 15 கொஷின் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 கொஷின் பக்கம் இருக்குது. அதில் 15 கொஷின் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 16வது கொஷின். சரிங்களா? நீங்கள் பழைய கொஷின் பார்க்குறதுனால பழைய கொஷின் பார்த்திங்கன்னா தமிழுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பழைய தமிழுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஜிகேக்குமே நம்ம பழைய கொஷின் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னும் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எந்தெந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, இனிமேல் என்ன மாதிரி கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பழைய கொஷின் பார்த்தோம்னாலே ரிவிஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வாங்க இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போவோம். தொட்டு வேர் சொல்லி தருங்கன்னா தொட்டுனா தொடு, ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சராக வரும். சரிங்களா? வேர் சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதுக. பயின்றாள்ன்றோட வேர் சொல்லி என்ன? பயில், ஆப்ஷன் சி. அதுக்கு வருக என்பது வேர் சொல்லி தருங்கன்னா வா, ஆப்ஷன் சி. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பது வலிக்கும். அது இனிமேல் நடக்க போகிறது சொல்கிறதுனால அது உருவது கூறல் விடை. சரிங்களா? தாவரத்தின் பிஞ்சுவைகள் இடம்பெறாது சொல்லுதுன்னா கவ்வை, வடு, மூசு இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிஞ்சு வகை தான். தாருன்றது பார்த்திங்கன்னா மூசு வகை இந்த பிஞ்சு வகை தயாராது. அப்போ பிஞ்சு வகைகள் இடம்பெறாத சொல்லியது தார், ஆப்ஷன் டி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கடினா விரைவாகன்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் கடினா காவல்ன்ற இன்னொரு பொருளும் இருக்குது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் சரியானது. கடினா காவல், விரைவாக. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். குரங்கு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிக. அது இந்த குரங்குனா வானர்னு தெரியும். இந்த குரங்குனா என்னது? தொடை, ஆப்ஷன் பி. அது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தெரிவு செய்க. கூரைனா இந்த கூரைனா வீட்டின் கூரை, இந்த கூரைனா புடவை, ஆப்ஷன் பி. இதுக்கு அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணையை தேர்க. இகாமர்ஸ்னு என்னன்னு வரும்? மின்னணு வணிகம்னு வரும். ஏன்னா இங்கே மின்னணு மையங்கிறப்ப இதுக்கு தப்பு. ஆன்லைன் ஷாப்பிங்னா என்ன வரும்? இணையதள வணிகம் வரும். இங்கே மின்னணுப்போ இதுவும் தப்பு. டிஜிட்டல்னு என்னது? மின்னணு மையம்னு வரும். இணையதள வணிகம், அப்போ இதுவும் தப்பு. அப்போ சரியான இணை எது? ஆப்ஷன் சி. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவாலை, ஆப்ஷன் சி. அதுக்கடுத்தது டெம்பஸ்ட்னா என்னது? பெருங்காற்று, ஆப்ஷன் டி. ரிவல்யூஷன்னா மீட்டுருவாக்கம், ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து பிழையான தொடரை கண்டறிய. காளைகளை பூட்டி வயலை உழுதுன, சரிதான். மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தன, இதுவும் சரிதான். நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின, இதுவும் சரிதான். ஆனால் காலையில் பூத்த மல்லிகை மனம் செய்து, காலையில் எந்த லை வரும்? இந்த லை வரும். சரிங்களா? மனமுக்கு எந்த நா வரும்? இந்த 3 சொல்லி நான் வரும். ஆனால் இங்கே என்னது? தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ பிழையான தொடர் எது? ஆப்ஷன் சி தான் பிழையான தொடர். பிழை நீக்கி எழுதுக. சார் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியது அப்படின்றது பிழையாக கொடுத்துருக்காங்க. நம்ம சரியாக எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சார் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டு தான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். இங்கே உத்தி கொண்டு இது ஒரு மீனிங்காக வரல, அப்போ இது வராது. சார் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியால் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். உத்தி ஆளும் வராது, அப்போ இது தப்பு. அதுக்கடுத்தது சார் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு தான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார், இது சரிதான். சார் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்திக்கு தௌலீஸ்வரம் அணை, அப்போ இது வராது. அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் சரியான இது. சரிங்களா? சார் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு தான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார் அப்படின்றது தான் சரியான இது. சரிங்களா? அதுக்கு சரியான ஒளிமரபை கண்டறிய. சிங்கம் என்ன பண்ணுறோம்? சிங்கம் முழங்கும். பொருந்தாத சொல்லை கிடையாது. கவிஞர் அப்துல் ரஹ்மானின் அது அவரோட கவிஞர் அப்துல் ரஹ்மான் கொடுத்துட்டாங்க. அதில் அவர் எழுதாத எந்த பாட்டு அவர் எழுதலை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பால் வீதி அவர் எழுதியிருந்தார். நேர் விருப்பம் அவரோடது தான். அதுக்கடுத்தது சொந்த சிறிகளோடது தான். கரித்துன்றது அவர் எழுதாது. அப்போ ஆப்ஷன் பி தவறானது. தென்திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாதது கண்டறிக. தென்திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது தென்திராவிட மொழிகள். தெலுங்குன்றது என்னது? வட திராவிட மொழி. அப்போ அது பொருந்தாதது சி தான், ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. அதுக்கடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிய. ஊறுகாய், கருங்குவலை, ஆடுகொடி, வளர்தமிழ்
இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க? ஊறுகாய் வந்து ஊறுகாயும் வினைத்தொகை, ஆடுகொடி வினைத்தொகை, வளர்தமிழ். அதாவது ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், அந்த மாதிரி வரும். அதேமாதிரி ஆடுகொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, அந்த மாதிரி. வளர்தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ், அந்த மாதிரி வரும். கருங்கோல் என்றது என்னது? பண்புத்தொகை. கருமை கூட்டல் கோழில் தான் பிடிக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாத சொல். செய்யுளிசை அளபடிக்கு பொருந்தாத சொல்லை தேர்க. செய்யுளிசை அளபடினா என்னென்ன வரும்? செய்யுளிசை அளபடை ஒவ்வுதல், படுவும், இன்புருவும், படா. படான்றது அதாவது இதுக்கு வந்து ஒவ்வுதல், படா, இது ரெண்டுமே வரும். இந்த படுவும் இன்புறுத்துவும் இது கூட வரும். அப்போ தவறான இது பொருந்தாது. இது இன்புறுவும் இதுதான் மேக்ஸிமம் இது ரெண்டுமே தப்பு தான். ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து இன்புறுவும் அதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது சரியான இணையை தேர்க. சரியான இதுன்னு அணுகுனா விலகுன்னு வரும் எப்பவுமே. அப்போ தப்பு. ஊக்கம்னா விலகு தப்பு. உண்மைன்னா சோர்வு தப்பு. ஐயம்னா தெளிவு. அப்போ சரியான இணை எது? பி தான் சரியான இணை. ஐயம்னா தெளிவு. எதிர்ச்சொல் மிஸ்ஸின்னா மிஸ்ஸி என்பதன் எதிர்ச்சொல். அது மிஸ்ஸின்னா என்னது? மேலே. அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? கீழே. ஆப்ஷன் ஏ. அது ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எது? ஈதல்னா ஏற்றல். அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? ஈதல்னா கொடுத்தல். அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? ஏற்றல். ஆப்ஷன் டி. பொருளுடைமை பிரித்து எழுதுக. பொருளுடைமை எப்படி பிரிக்கலாம்? பொருள் கூட்டல் உடைமை. ஆப்ஷன் சி. இன்புருகு இன்பு கூட்டல் உருகுன்றது எப்படி எழுத முடியும்? இன்புருகு. அதாவது சி. அது எப்படி வரணும்? இன்பு. அதாவது இந்த ஊ போய் இன்புருகு அப்படின்றது அப்படியே இனமாக அப்படியே என்னன்னு சொல்லுவாங்க? இயல்பாக புணர்ந்துருச்சு. சரிங்களா? அதுக்கடுத்தது பிரித்தல். பெருங்கடல்ன்ற என்ன பிரித்துருவோம்? பெருமை கூட்டல் கடல். ஆப்ஷன் டி. அதுக்கடுத்தது கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடு. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. இப்போ பழமொழியோட சிறப்பு என்னது? சுருங்க சொல்வது தான் பழமொழியோட சிறப்பு. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். ஆப்ஷன் ஏ. உடல் ஆரோக்கியமே என்னன்னு சொல்லியிருக்காங்க? உழைப்புக்கு அடிப்படை. இதுக்கு பேர் உழைப்புக்கு. ஆப்ஷன் டி. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன என்னது? உணவு, உடை, உறைவிடம். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது இந்த பத்தியில் நம்ம என்ன பழமொழி பார்த்தோம்? சுத்தம் சோறு போடுன்றது தான் நம்ம இந்த பழமொழி, இந்த பேராகிராஃபில் இருந்த பழமொழி. அடுத்தது ஒருமைப்பன்மை பிழையான தொடரை நீக்கிய. தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். இது தமதுன்றது மரியாதை பன்மையால் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. இது சரிதான். அதுக்கடுத்து சிறுமி தனது கையில் புத்தகம் வைத்திருந்தாள். இதுவும் சரிதான். இவைதான் கன்று தனது தலையை ஆட்டியது. இதுவும் சரிதான். இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள். அதாவது இவைதான் இவைத்தாம் எனக்கு பிடித்த நூல்கள்னு வரும். ஏன்னா இது பன்மையில் இருக்கிறதுனால நூல்கள்ன்றது பன்மையில் இருக்குது, தான்றது ஒருமையில் இருக்குது. அப்போ இதுதான் தவறான இணை. அப்போ பிழையான தொடர் எது? ஆப்ஷன் டி தான் பிழையான தொடர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்கு. பிழை இல்லாத தொடர்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான். இதுதான் சரி. ஆப்ஷன் ஏ. இது எல்லாமே காக்கிறார்கள், காக்கிறார், அவன் நெறியோடு நின்று காவல் காக்கிறார், இதெல்லாம் வராது. அவன் நெறியோடு, ஏன்னா இங்கே அவர்கள்னு இருக்குது, இங்கே அவன் இருக்குது. அவன் நெறியோடு நின்று காவல் இங்கே காக்கிறான் இருக்குது. அதனால் இது மூணுமே தப்பு. ஆப்ஷன் ஏ தான் சரியான தொடர். அதுக்கடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். என்ன தொடர் கேட்டிருக்காங்க? பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தோம்னு கொடுத்துருக்கு. என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தேன். என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார்கள்.
என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார். நுழைந்தோம் வராது, நுழைந்தேன் வராது, நுழைந்தார்கள்ன்றது வராது. இப்போ இது மூணுமே தப்பு. ஆப்ஷன் டி தான் சரி. நுழைந்தார் அப்படின்றது தான் சரி. என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார், அதுதான் சரி. அதுக்கடுத்து சொல் பொருள் பொறுத்துக. புரட்சினா என்னது? மதில். புலைனா சாரளம். பனைனா முரசு. கயம்னா நீர்நிலை. 3, 1, 4, 2 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. இது சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறிய. மானா வந்து செத்துனா, வாவினா பெய்யுதான், மதுனா திருந்தான், மேதினா என்ன வரும்? எருமை வரும். மேதினா என்னது? எருமை. ஆனால் இங்கே மயில்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தவறான இணை எது? ஆப்ஷன் ஏ தான் தவறான இணை. சொல் பொருள் பொறுத்துக. அளந்தவர் அப்படின்னா அளந்தவர்னா வறியவர். நோன்றல்னா பொறுத்தல். கிளைனா உறவினர். போற்றார்னா அப்படியே வரும். அளந்தவர்னா பகைவர். போற்றார்னா வறியார். ஆமாம், தப்பு. இது அளந்தவர்னா பகைவர். அளந்தவர்னா பகைவர். நோன்றல்னா பொறுத்தல். அதுக்கடுத்து கிளைனா உறவினர். ஒரு நிமிஷம் நல்லா பார்க்கலாம் இருங்க. அளந்தவர்னா வறியவர். நோன்றல்னா பொறுத்தல். கிளைனா உறவினர். போற்றார்னா 2, 4, 1, 3 பகைவர். ஆமாம், அதாவது அளந்தவர்னா என்னது? வறியவர். போற்றார்னா நோன்றல்னா பொறுத்தல். கிளைனா உறவினர். போற்றார்னா பகைவர். அப்போ 2, 4, 1, 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கு கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அது என்னது? இங்கே வந்து உயிரெழுத்தில் வந்திருக்கு. அப்போ என்ன வரும்? அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஆப்ஷன் ஏ. பிழை திருத்தல். ஓர் கீழ்காணும் தொடரில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்டாங்க. ஓர் புத்தகத்தை. இங்கே வந்து உயிர்மெய் எழுத்து. அப்போ இது வராது, இதுவும் வராது. அதுக்கடுத்தது ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய். இது சரிதான், இது தப்பு. ஏன்னா இங்கே வந்து ஒரு வந்திருக்கு, ஓர்ந்த வரும். அப்போ சரியான இது ஆப்ஷன் சி. சரியான தொடரை தேர்ந்தெடு. கவிதையை எழுதினார். இது எவ்வகை தொடர்? கவிதை என்ன? அதாவது வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. ஆப்ஷன் சி வேற்றுமை தொகாநிலை தொடர். சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக. விடியற்காலையில் கோழி கூவியது. கோழி வந்து கொக்கரிக்கு கூவியதப்போ அது தப்பு. கொடியில் உள்ள மலரை கொய்து வா, சரிதான். நேற்று சுழல் காற்று வீசியது, இங்கே வராது, அடித்தது. இது கூரை வேந்தர்னு வரும். அப்போ இதுவும் தப்பு. இப்போ சரியான தொடர் எது? ஆப்ஷன் பி தான் சரியான தொடர். அதுக்கடுத்து பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை தொடர்னா கட்டளை தொடர். ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து பின்வரும் சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. எறும்பு என்ன வரும்? எறும்பு சாறை தான் வரும். மந்தை, குவியல், கூட்டம் இதெல்லாம் எதுவுமே வரும். எறும்பு சாறை. ஆப்ஷன் டி தான் சரி. சொற்களின் கூட்டு பெயர்கள் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மக்கள் கூட்டம் சரிதான், ஆணரி சரிதான், தென்னந்தோப்பு சரிதான். என்னன்னு வரும்? ஆட்டு மந்தின்னு வரும். இங்கே ஆனால் ஆட்டு கூட்டம். அப்போ தவறான இணை எது? ஆப்ஷன் சி தான் தவறான இணை. பொருத்தமான பொருளை தெளிவு செய்க. எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? வேருக்கு நீர். ஆப்ஷன் டி. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் முன்னும் அமைந்திருப்பது. இங்கே கொடுத்துருக்கிறதுல எது சிறப்பு பெயர் முன்னாடி பொது பெயர் பின்னாடின்னு வந்திருக்குறாங்க. மலர்க்கை வராது, கொள்களில் வருது, தேர்ப்பகத்தில் வர்றது. சாறை பாம்பு இதுதான். ஏன்னா சாறைன்றது பொது பெயர், சாறைன்றது சிறப்பு பெயர், பாம்புன்றது பொது பெயர். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது
காலம் கறந்த பேரச்சம்னா என்னது? வினைத்தொகைன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆப்ஷன் பி. வயல்வெண்டுனா சுழல் காற்று. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது எங்கே பார்த்துட்டு இருந்தோம்? மெரின் கிரியேச்சர்னா கடல்வாழ் உயிரினம். ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை விளைவிமதி. சரிதான். அதுக்கடுத்து காரணம் ஓப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது. இது அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கொல்லப்பட்டது. அதுக்கடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று தாய் சேய் ஊமை தொகை. தப்பு. ஊமுறுப்பு மறைந்து வந்துள்ளது. இதுதான். இது சரிதான். ஆனால் என்னன்னா உண்மை தொகைன்னு வரும். இங்கே ஊமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் டி. கூற்று காரணம் சரி தவிர மலேரியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மொழியில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். சரிதான். காரணம் தமிழ் மக்களின் துணையுடன் போராடிய நேதாஜியை கொண்டு சர்ச்சில் கோபம் கொண்டார். ஆமாம், கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். இருபோல் தருக. இதழ்னா என்னது? இதழ்னா கண், இமை, உதடு ரெண்டுமே வரும். ஆனால் ஏன் நீங்கள் 4 இதழ் போடல? புவிநிதழ். இது கீற்றுன்றது வேறு, கயிறுன்றது வேறு. ஆப்ஷன் சி தான் சரியான இது. சரிங்களா? விடை வகையை தேர்ந்தெழுதுதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு உடம்பு சரியில்லை என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. ஆப்ஷன் ஏ. அவசர குடுக்கை என்ற உவமையின் பொருளை எழுதுக. அவசர குடுக்கைன்னு என்னது? எதையுமே எண்ணி பார்க்காம செயல்படுது. ஆப்ஷன் சி. எண்ணி செயல்படாமை. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தது. 6 நதி எண். இது ரெண்டுமே வரும். ஆப்ஷன் சி. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விளையாடிப்பது எனக்கு யார் எழுதி தருவாங்க? வினா எதிர் வினாதல் விடை. ஆப்ஷன் டி. இங்கே நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டதற்கு அதோ அங்கு நிற்கும் என்று மற்றொரு கூறியது சுட்டு விடை. ஆப்ஷன் ஏ. எவ்வகை வினா என்பதை எழுதுக. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்ற அக்கா தம்பியிடம் வினாவை சொல்லுதல் ஏவல் வினா. ஆப்ஷன் பி. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் தருக. ரெக்கார்டுனா என்னது? ஆவணம். ஆப்ஷன் டி. ஹானரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புறு முனைவர். ஆப்ஷன் சி. ஆடிட்டர்னா என்னது? பட்டய கணக்கர். ஆப்ஷன் சி. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இது எப்படி? தற்செயலாக நிகழ்கிறது தான். சரிங்களா? ஆப்ஷன் டி. கலைச்சொல் அறிக. மிசைல்னா என்னது? ஏவுகணை. பசுமரத்து அணி போல என்ற ஊமைக்கு பொருத்தமான பொருள் எதுனா பசுமரத்து அணி போல என்ன? நல்லா மனசில் பதியது, எளிதில் மனதில் பதிதல். ஆப்ஷன் டி. பந்து உருண்டது. இது எவ்வகை வாக்கியம்? பந்து உருண்டதுன்னு என்னது? தன்வினை. ஆப்ஷன் டி. எவ்வகை வாக்கியம்? பணம் திருடப்பட்டது. பட்டதுன்னு வந்துச்சாலும் நம்மளை என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு. ஆப்ஷன் சி. செயல்பாட்டு வினை தான். தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக. உன் திருக்குறள் நூலை தருக. உன் திருக்குறள் நூலை தருகன்னா விளைவு தருக. ஆப்ஷன் பி. திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது? ஆப்ஷன் டி. விடைக்கேற்ற வினாவை தேர்க. பாணியின் வெற்றிடமே நமக்கு பயன்படுது. அப்போ பாணியின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ. இரு வினைகளின் பொருளறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. பொருந்து பொறுத்து. மின்விசிறி பொருத்தி சரியாக பொருந்தி உள்ளதா என்று கவனி. மின்விசிறி சரியாக பொருந்தி உள்ளதா என்று பொருத்தி கவனி. இது வராது. மின்விசிறி சரியாக பொருந்தி உள்ளதா கவனி என்று இது வராது. மின்விசிறி சரியாக பொருந்தி உள்ளதா கவனி என்று பொருத்தி. தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மின்விசிறி பொருத்தி சரியாக பொருந்தி உள்ளதா என்று கவனின்றது தான் சரி. ஆப்ஷன் ஏ. பொருத்தமான இணைகளை தேர்க. பிணைந்து பிணைத்து. பாம்புகள்
பிணைந்தன, இது சரிதான். பிணைத்தனன்றது தாம்புகள் பிணைந்தன அது வராது. தாம்புகள் பிணைத்தன அப்படின்றத வரும். ஆப்ஷன் இது 4. ஆப்ஷனில் 1 4 கட்ட இங்கே எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. கவிதை கூறுவது உணர்ந்தபடி உள்ளது இல்லை, உணர்ந்தபடி உள்ளதை கூறுவது கவிதை. எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது தான் கவிதை. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டினது ஏர் தழுவுதல். ஆப்ஷன் டி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராகுதல். விளையும் உப்பு அலம் களத்திற்கு என்று பெயர். அதாவது உப்பு விளையும் களத்திற்கு அலம் என்ற பெயர். ஆப்ஷன் பி. அகரவரிசைப்படுத்துக. இழுத்து, ஒளிவடிவம், அழகுணர்ச்சி, இயல்கடல், ஊழி, இரண்டல்ல, ஒரே நடை, ஓலைச்சுவடிகள், ஆரம் நீ, ஈசன், ஐயம், அவகாரம். இது எப்படி கொடுத்துருக்காங்க? உயிரெழுத்துக்கள் வரிசையில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆ இக்கி வரிசையில் வரும். அப்போ ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது? இரண்டல்ல, இது வராது, இது வராது. இப்போ ஆப்ஷன் சி. அழகுணர்ச்சி, ஆரம் நீ, இரண்டல்ல, ஈசன், உரைநடை, ஊழி, எழுத்து, ஏழ்கடல், ஐயம், ஒளிவடிவம், ஓலைச்சுவடிகள், அவகாரம். அதுதான் சரியான அகரவரிசை. ஆப்ஷன் சி. கீழ்கண்ட சொற்களை அகரவரிசைப்படி அமைத்து எழுதுக. வைதல், வாழ்த்தல், வேண்டுதல், வினாவுதல். வாவாவி வரிசையில் கொடுத்துருங்க. அப்போ வாழ்த்தல், வினாதல், வேண்டல், வைதல். ஆப்ஷன் பி. அகரவரிசைப்படுத்துக. என்ன கொடுத்துருக்காங்க? மரகதம், மாணிக்கம், கோமதம், முத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து காவரிசையில் வரும் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ கோமேதகம். அடுத்து மாவரிசையில் மாமா மின்மின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கே இருக்குது? இதுவும் வராது, இதுவும் வராது. இங்கே மூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான அகரவரிசை. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. சரி என்னும் வேற்றுலின் வினையெச்சம் தருக. வினையெச்சம்னா சரிந்து. ஆப்ஷன் டி. வேற்றுலின் வழி வினையெச்சம் தருக. பாடு, பாடுனா வினையெச்சம், பாட்டு. ஆப்ஷன் டி. அடைப்புகள் உள்ள சொல்லை ஏற்ற தொடரில் சேர்க்க. அதாவது பொய்கை ஆழ்வார் பிறந்த பொய்கை ஆழ்வார் திருவக்கா என்னும் ஊரில் பிறந்தார். ஆப்ஷன் சி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பிப்ரவரி 2 என்னது? உலக ஈரநாள் தான் பிப்ரவரி 2. சரிங்களா? அதுக்கு பொருத்தமான இணைப்பு சொல் அமைந்த தொடரை தேர்க. தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி, ஆனால் தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி, அதுபோல தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி, எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். என்ன வரும்? ஆப்ஷன் ஏ தான் வரும். தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி, எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது சரியான இணைச்சொல்லை தெரிவு செய்க. இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே அறிகிறது என்ற அரசர் டேஸ் ஓவியர் மன்னா பிரச்சனையும் போராட்டமும் அவசரமும் அந்த பிரச்சனையும் போராட்டமும் ஆரவரும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று என்றான். அதாவது அதற்குன்னு வரும். அதற்கு ஓவியர் மன்னா பிரச்சனையும் போராட்டமும் அவசரம் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி என்றார். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நோய்கள் பெருக்க காரணம் என்ன? ஆப்ஷன் டி. சரியான வினாச்சொற்கள் தேர்க. இயற்கையை பாதுகாக்க வேண்டும், ஏன் பாதுகாக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், யார் பாதுகாக்க வேண்டும். அப்போ 1 2 3 சரி. ஆப்ஷன் ஏ. ஏன் பாதுகாக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், யார் பாதுகாக்க வேண்டும், அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தது. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் சி. பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தது. இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருந்தேன் அப்படின்னா நிகழ்காலம். இருந்தேன்னா இறந்த காலம். இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருப்பேன்றது எதிர்காலம். இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நிகழ்காலம். இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருக்கிறேன் நிகழ்காலம். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது. காலத்திற்கு ஏற்ப வினைமுற்றை தேர்க. என் மாமா நாளை வருவார். ஆப்ஷன் சி.
எதிர்காலத்தை குறிக்கும் தொடரை தேர்ந்தெடு. எதிர்காலத்தை கேட்குறாங்க. தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும். தவறு செய்தால் தண்டனை கிடைத்தது வர்றது. தவறு செய்தால் தண்டனை கிடைக்கிறது வர்றது. கிடைத்துவிடுகிறது. அப்போ ஆப்ஷன் ஏதோ சரி. தவறு செய்தால் தண்டனை கிடைக்குன்றது தான் எதிர்காலம். சொற்கள் இணைத்து புதிய சொல் உருவாக்கு. மணி மேகலை. ஆப்ஷன் ஏ. சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குதல். பொறுத்துக்க. வாழை பழம். குருவி கூடு. தயிர் சோறு. விளையாட்டு திடல். அதாவது 4 3 2 1. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுட்டு வாங்க. இத்தொடருக்கு என்னென்னா எழுத்து வழக்கை கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கில் கொடுத்து எழுத்து வழக்கு. வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வாருங்கள். ஆப்ஷன் டி. அதுக்கு அடுத்தது பேச்சு வழக்கு அல்லாத தொடர் கேட்டிருக்காங்க. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கான். அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கிறான். அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான். பேச்சு வழக்கு அல்லாததுன்னா அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கான் வருது. அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான். அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான். ஆப்ஷன் டி. பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான். பாட்டியோட அப்படின்றதெல்லாம் வராது. அதுக்கடுத்து எழுத்து வழக்காக மாற்றுக. ரொம்ப தொலைவட்டையிலிருந்து வரேன். அது என்னன்னு வரும்? நீண்ட தூரத்திலிருந்து வருகிறேன் வருமா? நீண்ட தொலைவிலிருந்து வருகிறேன் வருமா? தொலைவில். அது நீண்ட தொலைவிலிருந்து வருகிறேன். ஆப்ஷன் சி. நிறுத்தற்குரிய அறிக்கை எது சரியானது? அந்தோ இயற்கை அழிகிறது என்றது கேள்வி வருது. ஆப்ஷன் பி தான் வரும். அந்தோ இயற்கை அழிகிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியக்குறியில் வரும். ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் சரியான நிறுத்தற்குறி இடப்பட்டுள்ள தொடரை தெளிவு செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுகின்றன. இதுக்கு என்ன வரும்னா, நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக. ஆப்ஷன் டி தான் வரும். சரிங்களா? அதுக்கு ஊர் பெயர்கள் மறுவே எழுதுக. கும்பகோணம்னு என்னது? குழந்தை. ஆப்ஷன் பி. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. மன்னார்குடினா மண்ணை செய்த. உதகமண்டலம் உதகை செய்த. திருச்சிராப்பள்ளம் திருச்சி. புதுக்கோட்டைன்னா என்ன? புதுகை வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தாத இணை. அதுக்கடுத்தது பிறமொழி கலப்பற்ற தொடரை தேர்க. பிறமொழி இல்லாத. செத்த பிணமாய் சீவனில்லாமல் உறக்கத்தில் வாழ்ந்தோம். சபதம் முடித்து ஆனந்த தரிசனம் அடித்து நின்றது. கைவிலங்கொடுத்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சம். விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம் வைக்க வைத்தது. அதாவது பகையை துடைத்து சத்திய நெஞ்சம். விரட்டி எடுத்து விழிக்க வைத்தது. ஆப்ஷன் டி தான் வரும். பிறமொழி கலப்பில்லாது. சபதம். அதுக்கடுத்தது நெஞ்சம். இதெல்லாமே வந்து பிறமொழி சொற்கள். சீவன் பிணம் இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள் தான். சரிங்களா? சாயிலர்னா என்னது? சாயிலர்னா மாலுமி. ஆப்ஷன் டி. கடைசி கொஷின்னு பிறமொழி சொற்களற்ற தொடரை தேர்க. பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வா. இது வராது. மனுஷங்க கூட கீரையை சாப்பிடுவாங்களா மம்மி? இது வராது. காலின் வெள்ளை அழுத்தினா. இது வராது. கணினி துறையில் உள்ள அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் டி தான் வரும். இதோட இன்றைக்கி கொஷின் முடிஞ்சிருச்சு. 100க்கு நீங்கள் எத்தனை கொஷின் போட்டீங்கன்றது எனக்கு கமெண்டில் பின் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.